வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, கிரிக்கெட்ல இப்படி ஒரு மேட்சுக்காக தான் எல்லாருமே காத்து கிடப்பாங்க. அந்த மேட்ச் தான் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், 5வது சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான மேட்ச் தான். ஸோ அதுக்கான ப்ரிவியூ தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அது டீம்ஸா இருந்தாலும் சரி, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், பிச் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் மூலமா மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆஃபர் வந்து நம்ம XL11 ஆப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 16 ரூபாய்க்கு ஐபோன் கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ எல்லாருமே இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க. குறிப்பா அட்லீஸ்ட் உங்களால எதுவும் பிளே பண்ண முடியலன்னா இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் யாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்பீடா இருக்கா, ஸ்கோர் கோட் எல்லாம் உடனே ஆட் ஆகுதா அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பா இந்த ஐபோன் கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. லக் இருந்தா நமக்கு அடிக்கும், நம்மளும் ஒரு நாள் லக்கி பாஸ்கர் ஆகலாம். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதுல டீம்ஸ் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. ரெகுலரா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. A to Z எல்லா ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் எல்லாமே ஃப்ரீ தான் நண்பா. ஸோ எந்த ஒரு காஸ்டும் கிடையாது. ஸோ இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். பிச்சை பொறுத்த வரைக்கும் பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் மேட்சே பிச்சு வந்து நல்லா பேட்டிங்க்கு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் பங்களாதேஷ் பிளேயர் கொஞ்சம் அவசரப்பட்டு டாப்ல வந்து விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிச்சோட பவுண்டரி லைன் உண்மையிலே கொஞ்சம் பெருசு தான். நீங்க ஸ்ட்ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதா இருக்கும். லெக் சைடு ஆஃப் சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 74 62 மீட்டர் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு மீட்டர் போடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம டெலகிராம்ல தான் அப்டேட் பண்ண முடியும். டாஸ் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி டெலகிராம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிச் ரிப்போர்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். யாரு பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும், யாருக்கு வீக்னஸா இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்ததா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த பிச்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலா நமக்கு வந்து 34 மேட்ச் இந்த துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடந்திருக்கு. அதுல 12 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், 21 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும், ஒரு மேட்ச் வந்து டையா இருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 230, ஹை ஸ்கோர் 355, லோ ஸ்கோர் வந்து 116 வந்து ஒரு லோ ஸ்கோரா இருக்குது. ஃப்ரீ கிவ் அவே நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கிவ் அவேல இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணுவாங்களா, பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்களா? ரெண்டாவது, இன்னைக்கு மேட்ச்ல யாரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறா? மூணாவது, இன்னைக்கு மேட்ச்ல எந்த பேட்ஸ்மேன் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ண போறாரு அப்படிங்கறத சரியா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கிவ் அவேயை வின் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா தான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னது அப்படின்னா, இந்த சீரீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பிளேயர்ஸ் அப்படிங்கிறது சாம்பியன்ஸ் டிராஃபில. இந்த ரெண்டாவது பாக்ஸ் எது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பிளேயர்ஸ். மூணாவது பாக்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம் பாகிஸ்தான் கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது நம்ம எழுதணும்னா அப்படி இப்படி ரீசெண்ட் அப்படின்னு எழுதணும்னா இடம் பத்தாது. ஸோ வென்யூ அப்படின்னு எழுதுனா இடம் பத்தாது, ஹெட் டு ஹெட் அப்படின்னு போனா இடம் பத்தாதனால நான் தெளிவா வாய்னாலே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல் பாக்ஸ் ரீசெண்டான ஸ்கோரு, ரெண்டாவது பாக்ஸ் வென்யூ, மூணாவது பாக்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஆடினது. இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா இந்த சீரீஸ்ல 41 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல 19 மேட்ச்ல 51 ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆவரேஜ் இருக்கு. அதே போல பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ரோஹித் சர்மாவை கண்டிப்பா நம்மளுடைய டீம்ஸ்ல வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் வந்து நிறைய கொடுக்குறாரு. அதனால ரோஹித் சர்மா அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய டீம்ஸ்ல வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஆவரேஜ் வென்யூலயும் சூப்பரா வச்சிருக்காரு,
நம்மளுடைய ஆப்போனன்ட் டீம் கிட்ட பாகிஸ்தான் கிட்டே சூப்பரா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் சேசிங் அப்பதான் ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரா ஆடுறாரு. சோ ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா செகண்ட் பேட்டிங்ல தான் ஒரு 7 மேட்ச்ல இருந்து 8 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஒரு செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 40+ கூட எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா இந்த ரன்னு கூட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தானோட பவுலர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுல் பண்றாங்க. சைன்ஸ் ஆஃப்ரிடிக்கு விக்கெட் விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கில்லு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 101 ரன் அடிச்சாரு பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. இந்த வெனியூல ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அண்ட் பாகிஸ்தான் கிட்ட 28 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. சுப்மன் கில் இப்ப ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே செஞ்சுரி போறாரு, ஒரு 80+ அடிக்கிறாரு. பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவர் கொஞ்சம் பெருசா ஆடல. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து செகண்ட் பேட்டிங் உள்ள வந்தாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா சுப்மன் கிட்ட ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 50க்குள்ள கூட நம்ம செகண்ட் பேட்டிங் சேசிங் வந்தாரு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஆவரேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானோட பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட்ல நல்லா அட்டாக் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து விராட் கோலி ரீசெண்டா 22 ரன் இந்த வெனியூலையும் அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா தலைவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு. யார் எக்கடி கட்டு போனாலும் சரி, என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் சரி. ஆனா பாகிஸ்தான் வந்துட்டா விராட் கோலிக்கு எங்க இருந்தா பவர் வரும் தெரியாது. ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலியும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு 10 டீம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா 8 டீம்ஸ் வரைக்கும் போகலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா வெறும் 2 டீம்ல மட்டுமே விராட் கோலியை ட்ரை பண்ணுங்க. என்னதான் அதிகமா செலக்டட் இருந்தாலும் என்ன ரீசன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ஆனா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அவரை வந்து செகண்ட் பேட்டிங் வந்தா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் 15 ரன் சாம்பியன்ஸ் டிராஃபில ரீசெண்டா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூலையும் அவருடைய ஆவரேஜ் வந்து அவ்வளவுதான் இருக்கு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா ஆடினது வெறும் 2 மேட்ச் தான். சோ அதை நம்பி ஆவரேஜ் சூப்பரா இருக்கும் நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய மேட்ச் ஆடி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 5-6 மேட்ச் ஆடி இருந்தா 2 மேட்ச் ஆடி இருக்காரு. குறிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சேசிங் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆடுறாரு. ஒரு 10 மேட்ச் இருக்கு அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 6ல இருந்து 7 மேட்ச் வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் கண்டிப்பா அடிச்சு கொடுக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 10ல ஒரு 2-3 மேட்ச் தான் அதிகபட்சமாவே ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்றாரு. அதனால ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா மட்டும் உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் படேல் இந்த பொசிஷன்ல தான் ஆட போறாரு. 8 ரன் + 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணாரு. இந்த வெனியூலையும் அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 7 மேட்ச்ல 137 ரன் பிளஸ் 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா அக்சர் படேல்கிட்ட ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அதாவது பேட்டிங்னு வந்துட்டாலும் தலைவர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாதான் நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஒரு 30-40ன்னு ஸ்கோர் பண்றாரு. அதுவே பவுலிங்னு வந்துட்டாலும் செகண்ட்ல தான் சூப்பரா பவுல் பண்ணி கொடுக்காரு. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 5 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு மேட்ச்ல தான் நல்லா விக்கெட் எடுக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதுவே 2வது இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாதான் 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு. அதனால அவருடைய பிளஸும் மைனஸும் அதில் தான் இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணுதான் பெஸ்டா பண்ண முடியும். அவர் ஒன்னே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா பேட்டிங்கை நம்பலாம், செகண்ட் பவுலிங் வந்தாருன்னா பவுலிங்கை நம்பலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேரண்டி. கேஎல் ராகுல் ரொம்ப வித்தியாசமான பிளேயர். இந்த டாப்ல இருக்க எல்லாரும் விட எல்லாருமே வந்து சேசிங்னா நல்லா ஆடுறாங்க. ஆனா கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டா உண்மையிலே சூப்பரா ஆடுறாரு. அண்ட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா செம்மையான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. நீங்க பார்க்கலாம் 58 ஆவரேஜ். ஏன்னா பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 5 மேட்ச் ஆடாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு 4 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. அதுவே செகண்ட் பேட்டிங்னா 5 மேட்ச் ஆடினாருன்னா ஒரு மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி டாஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ கேஎல் ராகுல கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா தலைவர் உருட்டினாலும் ஒரு ஸ்கோர் ஆடிடுவாரு. நமக்கு தேவை ரன்னு தான். எப்படி அடிக்காருன்னு முக்கியம் கிடையாது. 6 அடிச்சா கூட தேவையில்ல, ஒரு ரன் அடிச்சா கூட நமக்கு போதுமானதா இருக்கும். சோ அவ்வளவுதான் நண்பா. அடுத்த ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் பார்க்கலாம். சோ பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா ரீசெண்டா விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த வெனியூலையும் அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சொல்லவே வேணாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 70 ஆவரேஜ் பிளஸ் விக்கெட் எடுத்தாரு, விக்கெட் கொடுக்கல. ஸோ நல்ல ஒரு பிளேயர். பாகிஸ்தான் வந்துட்டா ஹர்திக் பாண்டியா மோசமா ஆடுவார், உங்களுக்கே தெரிஞ்சது. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே கொஞ்சம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றாரு.
ஃபுல்லா டாமினேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு 5 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் நல்லா ஆடுறாரு, 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் நல்லா ஆடுறாரு. நீங்க வந்து 2 பேட்டிங்க்குமே ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி ஹர்திக் பாண்டியாவை 2 பேட்டிங்க்குமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஜடேஜா ரீசெண்டா விக்கெட் எடுக்கல அண்ட் இந்த வெனியூல 5 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 11 மேட்ச்ல 130 ரன் பிளஸ் 12 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா நான் ஜடேஜாவை பாக்குறேன். குறிப்பா செகண்ட்ல பவுலிங் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாவே விக்கெட் எடுக்காரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லைனாலும் ஆடுறாரு. பட் பவுலிங் பிளஸ் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஹர்ஷித் ராணா மொதல் மேட்ச் 3 விக்கெட், இந்த வெனியூலயும் 3 விக்கெட். பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவர் ஆடல. இந்தியாவுடைய இனிஷியல் அட்டாக்கர்னா அவர் தான். ஸோ இனிஷியல் வந்து அட்டாக் பண்ணக்கூடியது அவரா தான் இருப்பாரு. அடுத்து முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவருடைய பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாரா 5 மேட்ச் ஆடினதுல ஒரு 4 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு. அதுவே செகண்ட் பவுலிங் வந்தாருன்னா 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா ஷமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரீசெண்டா நல்லா ஆடி இருக்காரு. இந்த வெனியூல 5 மேட்ச்ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் 3 மேட்ச்ல 5 விக்கெட். அண்ட் குல்தீப் யாதவ் ரீசெண்டா விக்கெட் எடுக்கல. இந்த வெனியூல 6 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பவுல் பண்ணியிருக்காரு. குல்தீப் யாதவ் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷனா வகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவர்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குல்தீப் யாதவ் 10, முகமது ஷமி 10, ஹர்ஷித் ராணா ஒரு 7ல இருந்து 8, ஜடேஜாவும் ஒரு 7ல இருந்து 8, ஹர்திக் பாண்டியாவும் ஒரு 6ல இருந்து 7 ஓவர், அக்சர் படேலும் ஒரு 6ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட பவுலிங் அட்டாக். இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது ஷமி, ஹர்ஷித் ராணா ஒரு 5-6 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத்ல அட்டாக் பண்ணக்கூடியது ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா. இந்த 3 பேர் வந்து இந்தியாவோட டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்ததா பாகிஸ்தான் பிளேயர் ஸ்டாட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ பெருசா ஒன்றும் அவங்க ஸ்டாட்ஸ் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ பாபர் அசாம் இந்த வெனியூல பயங்கரமான ஆவரேஜ் இருக்கிறதே, இந்த வெனியூல அதிகமா ஆவரேஜ் வச்சிருக்கிறது பாபர் அசாம் தான் 2 டீமை பார்க்கும்போது. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 31 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ரீசெண்டா 64 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பட் பாபர் அசாம் போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பிளேயர். ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 5 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 5 மேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்காரு. குறைஞ்சது நம்ம வந்து பாபர் அசாம்கிட்ட ஒரு 30 to 40 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித் இந்த ஆவரேஜை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபர்கஸ் அக்மானை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடாதனால இமாம் உல்காக் உள்ள வந்திருக்காரு. இமாம் உல்காக் 2-3 வருஷமா பாகிஸ்தான் டீம்ல ஆடல. பட் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த வெனியூல சூப்பரா ஆடி இருக்காரு. ஆனா தலைவர் இந்தியா கிட்ட கொஞ்சம் பெருசா ஆடல, செம்மையா அடி வாங்கியிருக்காரு. 13 தான் ஆவரேஜா வச்சிருக்காரு. அதனால இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரீசெண்டா கொஞ்சம் பேட்டை தூக்கவே இல்லை. அடுத்து சவுத் சகில் 6 ரன் அடிச்சாரு ரீசெண்டா. இந்த வெனியூல ஆடல. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 6 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பேட்டர். நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா சவுத் சகில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுவே சேசிங்க்கு வந்தார் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். அடுத்து முகமது ரிஸ்வான் ரீசெண்டா 1 ரன் அடிச்சாரு. இந்த வெனியூல 42 ஆவரேஜ் இருக்கு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 26 ஆவரேஜ் இருந்தாலும் ரிஸ்வான் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு 40 to 50 ரன் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். சில டைம் விக்கெட் விட்டுருவாரு, இருந்தாலும் பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறதுனால நம்ம ஒரு 40 to 50 ரன் இந்த ஆவரேஜ் வச்சு எதிர்பார்க்கலாம். ஒரு 26 ஆவரேஜ் இருக்குன்னா ஒரு 40 ரன் அடிப்பார். நம்ம வந்து தோராயமா ஒரு கணக்கு போடலாம். அடுத்து அகாஷ் சல்மானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டீம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 42 ரன் ரீசெண்டா. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு 23 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் நல்ல ஒரு பார்ட் டைம் பவுலரா இருக்கிறாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் சேசிங்க்கு வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தஹீரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசெண்டா 1 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வெனியூலயும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் அவர் ஒன்றும் பெருசா ஆடல. அடுத்ததா பாகிஸ்தானோட ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர்ஸ். ஸோ பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான பவுலர்ஸ் எல்லாருமே. அண்ட் குஸ்தில் ஷா ரீசெண்டா 69 ரன் பிளஸ் பார்ட் டைம் பவுலர். ரெண்டுமே வெனியூல ஆடல, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஆடல. பட் நல்ல ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டரா அந்த டீமுக்கு வந்து இருக்கிறாரு. நான் 5வது பவுலிங் ஆப்ஷன் 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து சைன்ஸ் ஆஃப்ரிடி ரீசெண்டா விக்கெட் எடுக்கல முதல் மேட்ச்.
அண்ட் இந்த வெனியூல 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ரோஹித் சர்மா கில்லி யாரையாச்சும் ஒருத்தரை தூக்கிடுவாரு. கவலையப்படாதீங்க. ஏன்னா ரோஹித் சர்மாவும் கில்லும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாண்டதா பெருசா ஆவரேஜ் இல்ல. அதுவே செகண்ட் ரோஹித் சர்மா கில்லு விளையாண்டாங்க அப்படின்னா சயின்ஸாவோ போட்டுருவாங்க, அவ்வளவுதான். சோ அதே போலதான் நிசம்சாவும் வந்து ரீசெண்டா 2 விக்கெட் எடுத்தாரு. இந்த வெனியூல ஆடல, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ நிசம்சா, சயின்ஸ் ஆஃப்ரிடி இந்த 2 பேரும் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து இனிஷியல் அட்டாக் கொடுக்க போறாங்க. ரோஹித் சர்மா அண்ட் கில் ஃபேஸ் பண்ண போறாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வந்துட்டா நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட இவர் வந்து இந்த 2 விக்கெட் எடுத்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான். அதனால கண்டிப்பா கில் அண்ட் ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அபர் அகமது ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர், 1 விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. இந்த வெனியூலையும் இந்தியா கூட அவர் ஆடவே இல்லை, தான் முதல் மேட்ச் ஆட போறாரு. குறிப்பா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா ஒரு 10 மேட்ச்ல 7 மேட்ச் நல்ல ரிசல்ட் காட்டியிருக்காரு. ஒரு 3 மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் காட்டல. அதுவே செகண்ட்ல பவுல் பண்ணாருன்னா 3 மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் காட்டியிருக்காரு. 7 மேட்ச் வந்து ஃபெயிலியர் ரிசல்ட் தான் காட்டியிருக்காரு. ஹாரிஸ் ரஃபும் அதே போலதான் ரீசெண்டா 2 விக்கெட் இந்த வெனியூல ஆடல. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 3 மேட்ச்ல 3 விக்கெட். அந்த டீமோட டெத் அட்டாக்கர். இனிஷியல்ல அஃப்ரிடியும் நிசம்சாவும் மாத்தி மாத்தி ஒரு 8 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத்ல ஹாரிஸ் ரஃபோட அட்டாக் இருக்கும், அஃப்ரிடி நிசம்சாவோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் 10 ஓவர் 10 ஓவர் 10 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 40 ஓவரை இவங்க கவர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு இந்த 4 பேர் சேர்ந்து 35ல இருந்து 40 ஓவர். அகாஸ் சல்மான் வந்து ஒரு 6 ஓவரும், குஸ்தில் ஷா வந்து ஒரு 6ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணாங்கன்னா பேலன்ஸ்டான ஒரு ஓவரா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்தியால இருந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கில்லுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், விராட் கோலிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. அதே போல நீங்க வந்து அக்சர் படேலுக்கு வந்து அவர் பவுலிங் செகண்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. ஏன்னா முன்னாடியே பேட்டிங் வராது. KL ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நீங்க வந்து ஒரு கேப்டனோ அல்லது ஒரு விசியோ கொடுக்கலாம். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா இருக்காரு. ஸோ இந்த 4 பேரை கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க பார்க்கலாம். ஸோ என்ன ரோல் சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்றாப்புல ட்ரை பண்ணலாம். அதுவே பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஷமி வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். ஹார்திக் பாண்டியா நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து உங்களுடைய டீம்ஸ் வந்து போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆவரேஜ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்கிறாரு. வேணுங்கிறவங்க வந்து குல்தீப் யாதவ் வேணா ஒரு விசி ஆப்ஷனா போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடி இருக்காரு. அதுவே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முகமது ரிஸ்வானை வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய ஜிஎல் டீம்ல செகண்ட் பேட்டிங் பண்ண வர்றாருன்னா ட்ரை பண்ணலாம். அதே போல அகாஸ் சல்மான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா ஒரு விசியா நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம். பாபர் அசாம் ஆவரேஜான ஒரு பிளேயர், 2 இன்னிங்ஸ்க்குமே ஆடி கொடுக்கறதுனால நான் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கல. அதே போல சயின்ஸ் அஃப்ரிடி ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ண வந்தாருன்னா ரோஹித் சர்மா கில்லுக்கு ஒரு பெரிய எமனா இருப்பாரு. அதே போல ஹாரிஸ் ரஃபு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அந்த ரோலுக்கு ஏற்றாப்புல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இதுல வந்து கலந்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா முகமது ரிஸ்வான், விராட் கோலி, சுப்மன் கில், பாபர் அசாம், ஹார்திக் பாண்டியா, அக்சர் படேல், அகாஸ் சல்மான், அஃப்ரிடி, முகமது ஷமி, ஹாரிஸ் ரஃப், ஹர்ஷித் ராணா. ஸோ சேஃபான ஒரு டீம் தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு வரலாம், அதையும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து விராட் கோலியை வச்சுதான் ரிஸ்க் எடுக்க போறோம். அதே போல ரவீந்திர ஜடேஜாவையும் நிறைய பேர் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்றோம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ கண்டிப்பா இந்தியா வின் பண்ணுவோம் எல்லாரும் நம்புவோம். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபேண்டசி விளையாடுற எல்லாருக்கும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.